எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் ஆல் தி சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் போய் நிகழ்ச்சியான ஒரு உரையாடல் வந்து நிகழ்த்தியிருக்கிறார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ராணவ் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸுக்கு நம்ம தான் போய் அவரை போய் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க வீட்டுக்குள்ளே போய் தேடி அவரை போய் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தார் பவித்ரா கிட்ட, நான் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனேன்னா அதை பண்ணுவேன்ட்டு. அதை வந்து நிறைவேற்றிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்க போகிறோம். சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான டிஆர்பி, அப்புறம் தீபக் அண்ட் மஞ்சரியுடைய ஆட்டம் இது வரைக்கும் ஆடினது. ஸோ 98 டேஸ் ஆஃப் தீபக் அண்ட் 78 டேஸ் ஆஃப் மஞ்சரி, அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபு, லைக். ஏன்னா யாருமே அது பண்ணுறதே கிடையாது. பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்றக்காக கேட்குறோம். சரி, ஃபஸ்ட்டு பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து கோலாகலமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்து விட்டு பயங்கரமான ஒரு முன்னோட்டத்தில் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு கிளாஷ் கண்டிப்பாக வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லினுக்கும் அப்புறம் வந்து சௌந்தர்யா, ரயான் இந்த டீமுக்கும், அப்புறம் ரவீந்தர், சந்திரசேகர் அவர்கள், அப்புறம் அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் விஷால், இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் நமக்கு வந்து தகவல் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகிருக்கு. அதை நம்ம பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி இருக்காது. சும்மா ஒரே ஒரு கான்ட்ரவர்சி மட்டும்தான். விஷால் அன்ஷிதா கிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஜாக்லின் வந்து யாருடைய ஒரு இஷ்யூ, அந்த ரெண்டு மட்டும்தான் மெயினான. பிக் பாஸ் கொண்டாட்டம்னாலே பயங்கரமாக இருக்கும். பயங்கர சண்டை வரும். எல்லோரும் வந்து பயங்கரமான ஒரு வேகத்தில் இருப்பாங்க. ஸோ அது கொண்டாட்டம் மாதிரியே இருக்காது, திண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இந்த வட்டம் வந்து ரொம்ப நீட்டாக, ஏன்னா இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான சீசன் கிடையாது அப்படின்றது தான் அது பேர் வாங்குச்சு. ஸோ அதனால் ரொம்ப நீட்டாக க்ளீனாக நடந்திருக்கு. சோஃபா கேங்கோடைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. முத்துக்குமரன், தீபக் அவர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி மற்றும் நம்ம ஜாக்லின் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக சௌந்தர்யா, ஜெஃப்ரி மற்றும் ரயான் 3 பேரும் வந்து இந்த சுனிதாவுடைய ஸ்டெப்பு போட்டு என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா பறந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ரயான் பவித்ராவுடைய டான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, வேறு லெவலில். அப்புறம் இது மட்டும் இல்லை, கம்பெனி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா எல்லாம் போயிட்டு, முத்துக்குமரன் அங்கே போய் கலாய்ச்சி விட்டுட்டு, சௌந்தர்யா வந்து என்ன டைட்டில் வின் பண்ணால் பெரிய ஆளா நீ அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அது வந்து நமக்கு சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து போடலாம். ஸோ இதுதான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் மெயினாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக வெளியே வந்த ஸ்டில்ஸு. மற்றபடி எந்த கேங்கோடையும் வந்து லீக் ஆகலை இன்னும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து ஆல் தி சில்ட்ரன் சொல்லி ஒரு குழந்தைகள் காப்பகம், அதை வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் மேனேஜ் பண்ணியிருந்தார். அங்கே போய் ஆதரவற்றோர் ஒரு குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சேருங்க. ஏன்னா ஒரு தவறான முடிவு எடுத்துடுறீங்க, இவங்களுக்கு வளர்க்க முடியல அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து நீங்கள் கொண்டுடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுறீங்க. அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து இந்த காப்பகத்தை நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ வந்து சீனியருக்கும் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நல்வெளி அறம் சார்ந்த சில விஷயங்களில் நம்ம முத்துக்குமரன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ராணவ், எல்லோரும் வந்து ஃபேன்ஸை அவங்களா வந்து பார்த்திங்கன்னா தேட வர வச்சு அவங்க வந்து இதாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணி யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து அவருடைய ட்ரோஃபியெல்லாம் காட்டி ஆசீர்வாதம் வாங்கி, ஒரு அம்மா டீச்சர் அம்மா கிட்டே போய் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்தில் நான் பார்த்ததில்ல நீ நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அங்கே ராணவ் போய் அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட 6 மணி உட்காந்து பேசி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரிங்களா? அடுத்து
பவித்ரா அவங்களுடைய பர்த்டே. ராணா வந்து உள்ள ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? அதாவது உங்களுடைய பர்த்டே கண்டிப்பாக வெளியே இருக்குது வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி, அது போக இந்த பிக் பாஸில் வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், வந்து உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ராணாவுடைய தம்பி சௌந்தர்யா, ரயானு, ஆனந்தி எல்லாம் சேர்ந்து பவித்ரா ஜனனியோடைய பிறந்தநாளை கொண்டாடி அவங்க வந்து போய் விஷ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேற லெவல். ராணாவோ மனசு ஜெயிச்சிட்டே போகிறீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெரி குட். அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரி வந்து விவசாயம் சார்ந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போய் அவர் வந்து நிறையா அங்கீகாரம் வந்து கொடுத்தாரு. நெல் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து வரவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். நாட்டு விதைக்கான முக்கியத்துவம்லாம் பண்ணியிருந்தார். அடுத்து விக்ரமன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணப்பட்டது. அந்த வரிசையில் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு பரிவட்டம் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில். அடுத்து சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் பிப்ரவரி 1 2 மணிக்கு சாட்டர்டே அடையாறு ஆனந்த பவன் A2Bயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளச்சேரியில் நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சௌந்தர்யா ஃபேனாக இருந்தீங்கன்னா அங்கே போய் விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பிப்ரவரி 2 பிகைண்ட் வுட்ஸ் ஆஃபீஸில் தீபக் வந்து இருக்குது. சரிங்களா? அதையும் விட்டுறாதீங்க. அடுத்து உலகத்தில் சிறந்த உருட்டு, பயங்கரமான உருட்டு, உருட்டு பிக் பாஸ் டீமே உருட்டுனது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு உருட்டு வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 10.5 டிவிஆராம் ஃபினாலே மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு டிஆர்பியும் இல்லை. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்டேட் டல்லு 2 3 பாயிண்ட்லாம் தள்ளிட்டு இருந்துச்சு. வீக்கெண்ட் மட்டும் ஒரு 4 பாயிண்டில் வந்துச்சு. இருக்கிறதே ஒர்ஸ்டான சீசன் 8th சீசன் தான் இது வரைக்கும் பண்ணதில் டிஆர்பி ரெஜிஸ்டர் ஆச்சு. ஆனால் ஃபினாலேயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி விட்டாங்க. ஃபினாலேயில் வந்து 5வது சீசன் இருந்துச்சுல, அதோட கொஞ்சம் கம்மி இருந்தாலும் அந்த 8 சீசனில் இதுதான் கம்மி, அது வேறு விஷயம். பட் அதை வந்து போட்டுட்டு 10.5 டிவிஆர் 16 மில்லியன் வியூவர்ஸ் வாட்ச் ரீச்சு 1.6 பில்லியன் வியூவர்ஸ் மினிட்ஸ் ஆஃப் வாட்ச் டைம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. டே போங்கடா, அவங்க ரீல் அந்த போய் பல நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமா நம்மளை நம்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா டிஆர்பி இல்லை இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சீசன். ஸோ அதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஆல் டைம் என்ன பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவராக 1 to 8 சீசன் நான் பண்ணியிருக்கேன். இருக்கிறதே ஒர்ஸ்ட் சீசன் 8th சீசன் தான் அப்படின்றத நான் ஆணிதமாக சொல்கிறேன். அடுத்து தீபக் அவர்களுடைய ஆட்டம், மஞ்சரி அவர்களுடைய ஆட்டம். மஞ்சரிக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மஞ்சரியுடைய ஆட்டம் அப்படிங்கிறது அவங்க டாஸ்கில் சூப்பராக விளாண்டுருக்காங்க, கருத்துக்களை முன்வைப்பதில் ரொம்ப சூப்பராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னா முத்துக்குமரன் அப்படின்ற அந்த ஒரு மனிதரை அவங்க தப்பை சுட்டி காட்டி அடித்து ஒரு கேம் ஆடி இருக்கணும். அதுதான் ஜாக்லின் பண்ணது. ஜாக்லின் பண்ணது கூட சில விஷயங்கள் நல்லா பண்ணாங்க, முத்துக்குமரனுக்கு எதிராக பேசினாங்க. பட் மஞ்சரி சுத்தமாக பேசலை. அது அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. அவருடைய ஓட் பேங்க்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவர் நாமினேஷனில் வந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டாங்க, மஞ்சரி வெளியே தள்ளிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு தான் வந்து சொல்கிறது உள்ளே போனால் அடிச்சு ஆடணுன்ட்டு. அந்த இதை வந்து தவறிட்டாங்க. மற்றபடி ஷீ இஸ் அ வெரி போல்டு உமன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல பிளேயர், ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு கேட்டகரி தான். நல்ல ஒரு டாப் 5 வரக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு பெண். ஆனால் காலம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கேமும் ஆடலை, அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் எதிராக ஒரு கேம் ஆடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து தீபக் அவர்கள். ஸோ தீபக் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்ததுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இப்படி இருக்கேன், ரக்கடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவர் திடீர்னு சாஃப்ட் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி ஜெல் ஆகிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோ இல்லை வில்லனாவோ ஆக முடியாத ஒரு சூழ்நிலைனால அவருடைய கேமும் வந்து டாப் 5 கூட வர முடியாமல் போயிடுச்சு. இன்கேஸ் முத்துக்கு எதிராகவோ இல்லை அருணுக்கு எதிராகவோ அந்த கேமை வந்து அப்படியே அவர் கன்டினியூ பண்ணி அவர் கொஞ்சம் செதுக்கி இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன்லேயே விளையாண்டதுனால அவரால் வந்து அந்த டாப் 5க்குள்ளே போக முடியல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா அதை நம்ம சொல்லிக்கலாம், தீபக் 5 டாப் 5பா, மஞ்சள் டாப் 5பா. என்ன பண்ணாங்க? பவித்ரா, ரயான் வந்து எஃபர்ட் போட்டாங்க டிக்கெட் ஃபினாலில். விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படியோ கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதை விட்டுருங்க. பவித்ரா ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க 2 பேரும் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஓட்டு தானே கடைசியாக மேட்டர்ஸ். ஓட்டு வந்து மக்கள் வந்து போடல அப்படிங்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இன்னும் அடித்து ஆடி இருக்கணும். நான் அதான் தீபக் மஞ்சள் ஒன்றா கவர் பண்ணேன். 2 பேர் பண்ண தவறு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ட்ட ரொம்ப இலகுவாக இருந்தது தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.